நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். நிறைய நேரங்கள்ல நாம நம்முடைய சொந்த புரிதல்களை சார்ந்திருக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறோம், அவரோட ஆலோசனைகளை பின்பற்றுறோம், தெய்வீக ஆலோசனைகள் படி நடக்கிறோம், ஆண்டவரோட ஆலோசனைகளை பின்பற்றுறோம், ஜெபித்து சரியான நடவடிக்கைகள் எடுக்கிறோம். இதுவும் நடக்குது. ஆனா சில சமயங்கள்ல என்ன நடக்குது தெரியுமா? ரெண்டு வழிகள்லயும் நாம நடக்கிறோம். ஒண்ணு முழுசுமா ஆண்டவரால வழிநடத்தப்படுறது, இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட செவி கொடுக்காதது. நாம ஆண்டவரால ஒரு குறிப்பிட்ட தூரம் நாம வழிநடத்தப்பட்டு, அதுக்கு பிறகு சுயத்தினால வழிநடத்தப்படுறோம். இது பெரிய பிரச்சனைய உருவாக்கும். நாம நம்மோட மூளைய பயன்படுத்துறோம். மூளைய பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நான் சொன்னதும், ஆ சமயோசித புத்திய பயன்படுத்தாதீங்க, ஆண்டவர் கொடுத்த ஞானத்த பயன்படுத்தாதீங்கன்னு சொல்ல வரல. நாம சில சமயங்கள்ல நம்மோட சொந்த புரிதல்ல முழுசுமா சார்ந்திருப்போம். லாஜிக்கலா நாம யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். எது அறிவான விஷயமா தெரியுதோ, உலகத்தின் ஞானத்துல எது சரியோ, உலக அனுபவங்கள் இதெல்லாம் முழுசுமா நம்ம சார்ந்திருக்க ஆரம்பிச்சுருவோம். அதனால ஆண்டவர சார்ந்திருக்காம அப்படியே தூரமா போயிடுவோம். அந்த மாதிரி சூழல்கள நம்மள பொதுவா மிக பெரும் பிரச்சனைகள்ல கொண்டு போய் விட்டுறக்கூடியதா இருக்கும். இதுக்கு இதுக்கு உதாரணமா ஒரு வேத பகுதிய நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். அந்த வேத பகுதியின் சூழல நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல அது இருக்குது. இயேசு பெத்லெகேமில பிறக்கிறாரு. ஏரோது ஆட்சி அங்க செய்றாரு. அந்த சமயம் கிழக்கு பகுதிகள்ல இருந்து சில ஞானிகள் எருசலேமுக்கு வர்றாங்க. யூதர்களுக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்க அப்படின்னு கேட்டு வர்றாங்க. இந்த மனுஷங்க பக்கத்து ஊர்ல இருந்து வரல, பக்கத்து தெருவுல இருந்து வரல. அவங்க கிழக்கு தேசங்கள்ல இருந்து வர்றாங்க. அவங்க நட்சத்திரத்த ரொம்ப காலமா பின்பற்றி வர்றாங்க. இதத்தான் நான் சொல்ல விரும்புறேன். 9ஆம் வசனம் பாருங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிழக்கு தேசத்துல இருந்து அவங்கள நடத்திட்டு வந்தது இந்த நட்சத்திரம் தான். இயேசுவ நோக்கி அழைச்சிட்டு வருது. அவங்க எருசலேம் வரைக்கும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவங்க தெய்வீக நடத்துதல் மூலமா நடத்தப்பட்டாங்க. அப்படியும் நடத்தப்படுறாங்க. ஆண்டவர் நடத்துறாரு. தீர்க்க தரிசனம் நடத்துது. தெய்வீக நடத்துதல், வார்த்தை இப்படி எது மூலமாவும் ஆண்டவர் நடத்தி இருக்கலாம். தரிசனம், கனவு, தூதர்கள் இப்படி பல வழிகள்ல ஆண்டவர் நடத்தலாம். விஷயம் இதுதான். அவங்க கிழக்கு தேசத்துல இருந்து இவ்வளவு தூரம் நட்சத்திரத்தை பின்பற்றி வர்றாங்க. இன்னொரு நாட்டு வரைக்கும் அதை பின்பற்றி வர்றாங்க. இங்க வந்ததும் அவங்க லாஜிக்கலா யோசிக்கிறாங்க. அரசர்னா அவர் அரண்மனையில தானே இருக்கணும். அப்படின்னு அவங்க எருசலேம் போறாங்க. ஏரோது ராஜாவ பார்க்குறாங்க. ஏன்? அரசர் அங்க தான் இருப்பாரு. அப்படின்னு அவங்க நெனச்சாங்க. நான் சொல்றது புரியுதா? அவங்க அரண்மனைய விட்டு வெளியில வந்ததும், அந்த நட்சத்திரம் தொடர்ந்து வழிநடத்துது. அவங்க இயேசுவ சந்திக்கிற வரைக்கும் அது வழிநடத்துது. பிள்ளை இருந்த வீடு வரைக்கும் கொண்டு விட்டது. வேதம் அப்படித்தான் சொல்லுது. வசனம் 9ல நம்ம அத பார்க்கலாம். என்ன அர்த்தம்? எவ்வளவு தூரம் அவங்க நட்சத்திரத்த பின்பற்றினாங்க? ஆனா, அவங்க இந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே, நட்சத்திரம் இங்க கொண்டு வந்து விட்டதும், இதுக்கு மேல நமக்கு நட்சத்திரம் தேவையில்ல. நாம அத பின்பற்ற வேண்டியதில்ல. அரசர் எங்க இருப்பாருன்னு நமக்கு தெரியும். அவர் அரண்மனையில தான் இருப்பாரு அப்படின்னு அவங்க லாஜிக்கா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றது புரியுதா? இங்க தான் பிரச்சனை. அவங்க போய் ஏரோது கிட்ட சொல்றாங்க. ஏரோது ரொம்ப கோபமாகறாரு. அப்படியான்னு அவனுக்கு கோபம் வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. அவன் இயேசுவ கொல்ல நினைக்கிறான். பாருங்க, ஆண்டவர் ஞானிகள் கிட்ட சொல்றாரு. அவங்க அதுக்கப்புறம் ஏரோது ராஜா கிட்ட போகல. ஆனா என்ன நடந்தது? 2 வயசுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் ஏரோது கொல்ல சொல்றான். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? அந்த ஞானிகள் தங்களோட லாஜிக்கல் அறிவ மட்டும் பயன்படுத்தலன்னா, இது எல்லாம் நடந்திருக்காது. யோசிச்சு பாருங்க. அந்த நட்சத்திரம் தங்கள கடைசி வர குழந்தைய போய் பார்க்கிற வர நடத்தட்டும்னு அவங்க இருந்திருந்தா, அந்த சமயோசிதம், லாஜிக்கல் எண்ணம் இதெல்லாம் பயன்படுத்தாம இருந்திருந்தா, அரண்மனைக்கு போகாம இருந்திருந்தா, ஏரோது ராஜாக்கு இந்த இயேசு பிறந்த செய்தி தெரிஞ்சிருக்காது. நெறைய சின்ன குழந்தைகள அவன் கொன்னிருக்க மாட்டான். இத நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது.
கடைசியா ஆண்டவரோட திட்டம் தான் நடக்கும். அப்படிதான் வேதம் சொல்லுது. சகலமும் அவரோட திட்டப்படி தான் நடக்குது. சொல்லப்போனா இது எல்லாமே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான். இயேசு நாசரேத்துல அவர் அங்க மறைஞ்சு இருக்கணும் அப்படின்றது கூட தீர்க்க தரிசனம் தான். வேதத்தை வாசிக்கும் போது இதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியும். இதெல்லாமே தீர்க்க தரிசனம். இதெல்லாம் நடக்கும்னு தெரியும். ஆனா பிராக்டிக்கலா நாம யோசிப்போமே, இந்த ஞானிகள் இந்த ஞானிகள் நான் என்னோட லாஜிக்கல் மூளையை பயன்படுத்த மாட்டேன். என்னோட சொந்த அறிவை பயன்படுத்த மாட்டேன். என்னுடைய சொந்த புரிதலை நான் பயன்படுத்த மாட்டேன். ஆண்டவரால கடைசி வரை நடத்தப்படுவேன் அப்படின்னு அவங்க இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் இதைத்தான் செய்றாங்க. பெரும் பகுதி அவங்க ஆண்டவரை நம்புறாங்க. அவரோட நடத்துதலை நம்புறாங்க. அவரோட வழி நடத்துதலை நம்புறாங்க. அதெல்லாம் சரிதான். எனக்கு தெரியும். இதை இனிமே நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு எப்ப வர்றாங்களோ, தெய்வீக வழிநடத்துதலும் ஆலோசனையும் தேவையில்லைன்னு எப்ப நினைக்கிறாங்களோ, அவங்க பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. மற்ற மக்களையும் பிரச்சனைக்குள்ள தள்ளுறாங்க. இப்படி யோசிச்சு பார்ப்போமே, யூகேல இப்ப முடியாட்சி தான். உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். யுனைட்டட் கிங்டம்ல ஒரு புது ராஜா பிறந்திருக்கிறாரு அப்படின்னா, எனக்கு ராஜா எங்க இருக்கிறாருன்னு தெரியல. நான் நட்சத்திரத்தை பின்பற்றி போறேன். இங்க நட்சத்திரம் நமக்கு ஜிபிஎஸ் தான் நட்சத்திரம். அது என்ன கொண்டு போய்க்கிட்டே இருக்கு. யூகேக்கு நான் போனதும் நான் என்னோட மூளையை பயன்படுத்துவேன் இல்லையா? ராஜா கண்டிப்பா பக்கிங்ஹாம் அரண்மனையில தான் இருப்பாரு. நேரா நாம அங்கேயே போயிடலாமே. இனிமே ஜிபிஎஸ் நமக்கு எதுக்கு? அப்படிதானே நான் யோசிப்பேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் இந்த ஞானிகள் செஞ்சாங்க. கிழக்கு தேசத்துல இருந்து எருசலேம் வர்ற வரைக்கும் அவங்க ஆண்டவரோட வழிநடத்துதலை பின்பற்றினாங்க. அதுக்கப்புறம் இனிமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நிறைய குழந்தைங்க இறந்து போனாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரை சார்ந்து இருக்கிறீங்களா? முழுமையா அவரை சார்ந்திருங்க. ஏதாவது சில விஷயத்துல பாதியில இல்ல, நிறைய விஷயத்துல இல்ல, எல்லா விஷயத்திலையும் அவரை சார்ந்திருங்க. அவரால வழிநடத்தப்படுங்க. கடைசி வர அவரால நடத்தப்படுவோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.